இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, வச்சு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணியெலாம் இதில் எல்லாமே சுண்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது இது கூட நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டீல் கடாயினும் டக்குன்னு சூடாகிட்டு இது இறக்கி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆகட்டும். பொட்டுக்கடலை நம்ம இப்போ மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாட்டு சக்கரை வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நல்லாவே 2 ஸ்பூனே நிறைய தான் இருக்கும், ஏன்னா நான் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சுகர். இப்போது மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசியை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா மாவாக எடுத்துக்கணும். அதை வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ இது கூட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடச்சக்கடலை மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் அதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகட்டும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்மளால இதில் உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இதில் லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தெளித்து விட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ அந்த மாவுலேயே மேலே போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. உடச்சக்கடலை, நாட்டு சக்கரை, கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நெய்யும் கொஞ்சமாக இருந்தால் போதும், 2 ஸ்பூன் அளவு இருந்தால் கூட போதும். இது கூட நம்ம முந்தைய ஏதாச்சும் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது இப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.